வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டைலிஷ் மெஹந்தி ஆர்ட். நம்ம கிளாஸோட பேட்ச் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சுப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்துட்டு எப்போ போடுவேன் அப்படின்னு நானே இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன், ப்ளஸ் நான் யூடியூப்லேயே நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்கள் இப்போதைக்கு கேட்குறீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஃபில்லிங் தான். ஸோ இதை கட் ஒர்க்னு சொல்லுவாங்க. இந்த ரிவர்ஸ் ஃபில்லிங்க்கு நம்ம என்ன டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர்ஸ். எந்த ஃப்ளவர் வேணாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ளவர்ஸில் நான் வந்து லோட்டஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரவுண்ட் வந்துட்டு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். தேர்ட் டிசைன் லீஃப். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டிசைன். இந்த மாதிரி ஒரு சின்ன கவ் மாதிரி போட்டுட்டு இதில் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்து இந்த மாதிரி 5 பெட்டல்ஸ் வச்ச மாதிரி ஃப்ளவர். இதில் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா, எந்த ஒர்க் பண்ணாலுமே இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி 2 லைன் போட்டு நடுவில் டாட். இதுவுமே ஒரு ஃப்ளவர் மாதிரி தான். சாரி, 7th டிசைன்ஸ் வந்துட்டு கட் ஆகிடுச்சு. 7 மாதிரியே தான் 8மே. இந்த மாதிரி 2 லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலே இது நம்ம வந்துட்டு பார்டர்ஸ்லேயே பார்த்துருப்போம். இப்போ இதில் என்ன சின்ன சேஞ்ச்னால் இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி போடுறோம். இந்த 8 டிசைன்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ பார்த்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி கட் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு ஷேப் போட்டுக்கோங்க. இந்த ஷேப் தான் போடணும்னு கிடையாது. நான் இந்த மாதிரி ஷேப் எடுத்திருக்கேன். நீங்கள் பாக்ஸ், ஓவல் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப் எது வேணாலுமே போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு ஷேப் போட்டேன். இது உள்ள டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டு இந்த மாதிரி நான் காமிச்சேன் இல்லையா, ஸோ இது மாதிரி போட்டுக்கோங்க. இது மேலே நான் லீஃப் போடுறேன். போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அதே தான். இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ஃபில்லிங்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு டிசைன்ஸே அடிக்கடி யூஸ் பண்ணுறது, ப்ளஸ்ஸு ஒரு டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் யூஸ் பண்ணுறது, இதுதான் வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங். ஸோ நான் பாதி மட்டும் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற ஏரியாவில் நான் ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகேவா, இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு ரிங் போட்டு ஹம்ஸ், இதை மாதிரி பேலன்ஸ் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே நான் போட போகிறேன். பேலன்ஸ் இருக்கிற சின்ன சின்ன இடத்துல கூட அந்த கேப் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது உள்ளே ஃபுல்லாகவே நம்ம டார்க் பண்ணலாம். இப்போது இந்த லீஃப்க்கு மேலே இந்த மாதிரி ஒரு திக் லைனாக கொடுத்துக்கோங்க. நம்ம ஃபில்லிங்ஸ்க்கு மேலே தான் கொடுக்குறோம், சரிங்களா. இது இப்படி தான் வரும் இந்த டிசைன்ஸ். இந்த ஃபில் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு பேர் வந்துட்டு இந்த மேலே இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா, இதுக்கு பேர் வந்துட்டு ரிவர்ஸ் ஃபில்லிங்ஸ்.
இன்னொரு ஒர்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதிலே 2 ஒர்க் கொடுத்துருக்கோம். அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா 2 ஒர்க்கு ஜாயின் ஆனது தான் கட் ஒர்க். நெக்ஸ்ட்டு நான் வேறு ஷேப் போட்டிருக்கேன். இதில் என்ன கொடுக்க போகிறோன்னா லோட்டஸ் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளவர் கொடுத்துக்கோங்க. நம்ம பார்த்த எல்லா டிசைன்ஸுமே இதில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? லீஃப் யூஸ் பண்ணியிருக்கேன், ரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், லோட்டஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஃப்ளவர்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஃப்ளவர் அதுவுமே நான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயே இந்த மாதிரி லைன் போட்டு நடுவில் டாட். இப்போ என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 5 petals ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த சைடு மட்டும்தான் நான் டிசைன் பண்ண போகிறேன். இந்த சைடெலாம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கிரிட்ஸ் போட போகிறேன். ஸோ 2 ஒர்க்கு ஜாயின் ஆனது தான் கட் ஒர்க். ஓகேவா? ரிவர்ஸ் ஃபில்லிங்னா என்ன, கட் ஒர்க்னால் என்னன்னு புரியுதா? சில பேர் ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று கிடையாது. சரியா? கட் ஒர்க்குன்றது நம்ம ரிவர்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேறு ஒர்க்கு கொடுத்துருப்போம். அது பேர் தான் கட் ஒர்க். ரிவர்ஸ் ஃபில்லிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ நான் இந்த பாக்ஸ் ஷேப் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் அந்த ரிவர்ஸ் ஃபில்லிங் தான் பண்ணியிருப்பேன். இந்த லோட்டஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி இது ஃபுல்லாகவே போட்டுட்டு நடுவில் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருப்பேன். அதுதான் வந்துட்டு ரிவர்ஸ் ஃபில்லிங். இப்போ நான் கிரிட்ஸ் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், திக் லைன் இந்த மாதிரி. ஓகேவா? திக் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் இருக்கிற ஏரியாவில். நீங்கள் ஃபில் பண்ணுறது ரொம்ப பொறுமையாக பண்ணணும். நம்ம போட்ட டிசைன்ஸ் உள்ளே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிசைன்ஸ் வந்துட்டு மாறிடும். ஓகேவா? இப்போ நான் லீவ் போட்டிருக்கேன் அப்படின்னா அது மேலேயே நான் ஃபில் பண்ணால் அது என்னவாகிடும், இன்னும் கொஞ்சம் குட்டியாக மாறிடும், இல்லை ரவுண்ட் ஷேப்பாக மாறிடும், அதோட ஷேப்பே மாறிடும். ஸோ ஃபில் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ புரியுதா உங்களுக்கு இந்த டிசைன்? நெக்ஸ்ட்டு ஒரு ஷேப் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி லைன் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே லீஃப் போட்டுக்கலாம். ஸோ லீஃப் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஸ்பைரல் போட்டுட்டு இதில் ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுக்க போகிறோம். நான் ஒரு ஃப்ளவர் கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே ரவுண்ட். இது நான் கொடுத்துருக்க டிசைன் தான் நான் போடணும்னு சொல்லலை. நீங்கள் உங்களோட ஓன் ஐடியாவில் எந்த டிசைன் வேணாலுமே போட்டு எனக்கு சென்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 சைடுமே டிசைன்ஸ் போட்டிருக்கேன். நடுவில் ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சிங்கிள் ஸ்பைரல் போட்டு நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போது திக் லைனாக ஃபார்ம் பண்ண போகிறோம். இது மேலே இந்த ஃபில்லிங்ஸ் மேலே தான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த லீஃப் வந்துட்டு மாறாமல் பண்ணணும். அவுட்டரில் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் டிசைன் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுக்கு உள்ளே வர்ற மாதிரி பண்ணாதீங்க.
இப்போது அவுட்டரில் இந்த மாதிரி லைன் மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஒரு ஷேப் நானே வரைஞ்சிக்கிறேன். இப்போது இதில் நான் ஸ்பைரல் போட்டிருக்கேன். ஒரு ஃப்ளவர் தான் போட போகிறேன், சரிங்களா? இப்போது ஹம்ஸ் போட்டுட்டு இதுக்கு மேலே பெரிய ஹம்ப் போட போகிறோம். போட்டுட்டு இதில் அந்த சின்ன ஃப்ளவர் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் லீவ் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு சைடு ஃபுல்லாகவே நான் கொடுத்தாச்சு, டிசைன் கொடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நான் இந்த மாதிரி லைன் மட்டும் போட போகிறேன். ரொம்ப தின்னாக போட்டிருக்கேன், கொஞ்சம் கிட்ட. லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ டாட் வைக்க போகிறோம். இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. இப்போ இதோட அவுட்லைன் வந்து நம்ம திக்காக ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது கட் ஒர்க்னால் என்ன, அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவர்ஸ் ஃபில்லிங்னால் என்ன, அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். தேங்க்யூ.